ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோங்கிறது. சேஃப்டி பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி போடுறோங்கிறத வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். நம்மளில் பல பேருக்கு வந்து சேஃப்டி பெல்ட் இருக்குது, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதே மறந்துடுறோம். அந்த மறக்கிறதுனால பார்த்தோன்னா நிறையா பின்விளைவு தான் வந்துட்டுருக்கு. மேலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் சைட்டு ரிஸ்க்காக இருக்கும். ஒரே ஒரு கயிறு மட்டும் இடுப்பில் கட்டிக்கிட்டு திரும்பி அதில் வேலை செய்கிற மாரி இருக்குது. ஃபஸ்ட்டு சேஃப்டி பெல்ட்டுங்கிறது நம்மளோட சேஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு சேஃப்டியை நம்பி தான் நம்மளோட குடும்பமும் இருக்குது, எல்லோரும் இருக்கிறாங்க. அங்கே வேலை செய்கிற எல்லா சைட்லேயும் சரி தான். முடிஞ்ச வரைக்கும் அந்த இடம் ரிஸ்க்காக இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் கம்பல்சரி நான் வந்து சேஃப்டி பெல்ட் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேஃப்டி பெல்ட் இல்லாமல் நாங்களும் எங்கேயும் போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த சைட்டு ரிஸ்க் இருக்கோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பையில் வந்து கம்பல்சரி சேஃப்டி பெல்ட்னு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சேஃப்டி பெல்ட் போடாமல் வேலை செய்யக்குள்ள பார்த்தா ஒரு பயத்தோடு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த சேஃப்டி பெல்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாத வேலை செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா அது போடுறது மட்டும் பிரச்சனை இல்லை, ப்ளஸ் அதோட ஊக்கு வந்து நம்ம எங்கே மாட்டுறோம், நம்ம இந்த வெயிட்டை நம்மளை தாங்குமா தாங்காதாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறத மாட்டுறோம் ஊக்கை. இப்போ கூடயும் ஷார்ட்ஸில் கூடயும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோட வீடியோவும் வந்து இதில் வந்து பின்னாடி வந்து நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறேன். என்ன தான் வேலை செய்ய நம்ம ஓனர் வந்து நீங்கள் சேஃப்டியாக வேலை செய்யுங்க சொன்னாலும் நமக்கு கொஞ்சம் அக்கறை வேணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை சேஃப்டியாக பார்த்துக்கணும். அந்த சேஃப்டி பெல்ட் இருக்கிறதுனால வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் போய் இறங்குறது, வேலை செய்கிறது. இதுக்கு முன்னாடி என்னோடய ரெண்டு வீடியோ பார்த்துக்கலாம். 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணி தான் இறங்கியிருப்போம், வேலை செஞ்சுருப்போம். அது இல்லாமல் பின்னாடி ஃபோட்டோ வேறு அப்டேட் பண்ணுற பாருங்கள். சேஃப்டி பெல்ட்டோட வேலை செய்யக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ பார்த்தாலும் 3rd ஃப்ளோரில் உட்காந்து வேலை செய்யக்குள்ள இந்த ஃபோட்டோ சைடில் வந்து ஸ்க்ரூ அடிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்குள்ள. அடுத்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அகைன் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், மேலே பட் இருந்தாலும் சேஃப்டி பெல்ட்டோட தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்குறோம். ஷார்ட்ஸில் போட்ட வீடியோட ஃபுல் வீடியோ இது தான். இது வந்து அவரோட பர்மிஷனில் அந்த வீடியோ எடுத்தோம். அவரோட பர்மிஷனில் அந்த வீடியோ வந்து அப்டேட்டும் பண்ணுறோம். இதில் மொத்தம் 2 ஏசியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஏசியில் இறங்குறது மட்டும்தான் வீடியோ எடுத்தது. 2வது ஏசி பார்த்தோன்னா நான் இறங்கியிருப்பேன். அதில் வந்து நான் வீடியோ எடுக்கலை. அவர் மேலே அடுத்த வேலை அவர் செஞ்சுட்ருக்குள்ள வேலை கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் அது வீடியோ எடுக்கல எங்களுக்கு வேலையும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இந்த டைமிங்க்கு. இது வந்து முழுக்க பர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் சேஃப்டியாக தான் வேலையும் செஞ்சோம். வீடியோ எடுக்கலையும் சேஃப்டியாக தான் இது பண்ணிட்டு இருந்த மாரி இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சைட்டும் ஒவ்வொரு அனுபவம் கொடுத்துட்டு தான் இன்னமும் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள மக்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களோட இடத்துல மட்டும்தான் கரெக்டாக வீடு கட்டுறாங்க. விண்டோ வைக்கணும், விண்டோவுக்கு மேலே வந்து ஒரு லாஃப்ட் வைக்கிறாங்க. வச்சாலும் ஒரு அடி இல்லை ஒரு 1/2 அடி ஜன்னல் இருக்குது, ஜன்னலில் தண்ணி விடக்கூடாது. அந்த ஒரு இதை சேஃப்டி தான் பார்க்குறாங்க முடிஞ்சு. நாளைக்கு ஏசி மாட்டுற மாரி இருந்தால் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கான்செப்டும் அவங்களும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் வீடு கட்டுறது பிரச்சனை இல்லை, பட் வீடு கட்டக்குள்ளே எல்லாத்தையும் சேஃப்டியாக வேலை செய்கிற மாரி இருக்கணும். பெயிண்டர் வந்து இறங்குனா அவங்க சாரம் கட்டி இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணக்குள்ளே சேஃப்டி பெல்ட் இருக்கக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சிக்கல. இல்லாத அன்னைக்கு வந்து பார்க்கல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் கீழே இறங்கிட்டார். கீழே இறங்குள்ள பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டாரு. பெல்ட்டோட ஊக்கு என்கிட்ட கொடுத்து நான் வந்து சேஃப்டியாக அதை வந்து ஆங்கர் மாட்டிட்டேன். மாட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவரும் கம்ஃபர்டபுளாக இறங்கி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சாங்க. இது இல்லாமல் கீழே ஒரு பையன் வந்து ஏணி வந்து ஷேக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கீழே ஒரு பையன் வந்து பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருந்தான். இனி வரும் காலங்களில் வந்து நம்ம எல்லாருமே வந்து சேஃப்டி பெல்ட் வந்து யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் வீட்டில் வந்து ஏசி மாட்ட வராங்களா அவங்கள்ட்ட சொல்லிடணும் கரெக்டாக, தம்பி இங்கே இறங்க இருந்தால் சேஃப்டி பெல்ட் இருக்கா இல்லையா, சேஃப்டி பெல்ட் இருந்தால் சேஃப்டி பெல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இறங்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப்டியாக வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்ங்கிறத அழுத்தி சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லக்குள்ள தான் அவங்களும் யோசிப்பாங்க, ஓகே அவங்களும் கஸ்டமரும் சேஃப்டியாக வேலை செய்ய சொல்லக்குள்ள நம்மளும் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வேலை செய்யணுங்கிறத ரெட்டிப்பு கவனத்தவங்க எடுப்பாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான். ஃபுல்லாக இது பண்ணுறது, ஒரு சில இடத்துல திக்கி பேசியிருப்பேன், ஒரு சில இடத்துல ஸ்டக்காகி பேசியிருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய தப்புகள் வந்து நான் வந்து சரி செய்ய பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சரி செஞ்சுருவேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து என்னால் என்ன முடியுங்கிறத நான் உங்கள்கிட்ட சிறப்பாக இது பண்ணுறேன். இது போல் வீடியோக்களை வந்து இது பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. நன்றி.